இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறோம். நேற்று நைட்டு வீட்லேயே கொஞ்சம் மாவு அரைச்சிருந்தேன். சரி காலையிலே தோசை சுட்டு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தோசைகள் எடுத்து அடுப்பில் வச்சு தான் எங்கள் வீட்டு தோசைகள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினா மட்டும்தான் நான் உனக்கு நல்லா சுட்டு தருவேன், ரவுண்டாக சுட்டு தருவேன்னு சொல்லிட்டு. சரி அதை ஆசை ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை ஊற்றி ஃபஸ்ட்டு ஆதவுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் தோசை விட ஆரம்பிச்சிட்டோம். தோசை என்ன பிங்க் கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்க. கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அப்படியாவது ஆதவ 2-3 சாப்பிடுவானேன்னு ஒரு ஆசையில் தான் தோசைக்கு வந்து சைடிஷ் வந்து தக்காளி குழம்பு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு தோசையை போட்டு ஆதவுக்கு கொடுத்தாச்சு. அவரும் அவர் தோசையை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கும் தட்டில் தோசை போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எங்கள் ஊரில் இருக்கிற ஜில்னஸ்க்கும் அந்த தோசைக்கும் தக்காளி குழம்புக்கும் அப்படியே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது உண்மைக்குமே இன்றைக்கி ஒரு 2 தோசை சாப்பிட்டான். தக்காளி குழம்பு எப்படி வைக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீட்டில் கொஞ்சம் பனங்கிழங்கு இருந்துச்சு. நேற்று நாங்களாம் சாப்பிட்டு போக மிச்சமாக இவ்வளோ கிழங்கு இருந்துச்சு. சரி அதை 2 கீறி சொலவில் காய வச்சு இந்த வத்தல் சீரகெல்லாம் போட்டு இடித்து சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காய வச்சுட்டு இருந்தேன். சந்தையில் ஆதோக்கு ஒரு கிர்னி பழம் வாங்கிட்டு வந்தேன். அவன் அந்த பழத்தை எடுத்து வச்சுட்டு அம்மா எனக்கு ஜூஸ் போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டான். சரி பிள்ளைக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். அது நல்லா பழுத்துருச்சு. அப்புறம் இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சரி நம்ம மண்ணில் விதைக்க வைப்போம், நம்ம மண்ணுக்கு தான் எல்லா செடியுமே முளைச்சி வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு விதைக்க போட்டேன். சரி வந்தால் லக்கு தான், மழை வேற பெய்யுதுல, சரி முளைச்சி வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போட்டுட்டேன். கிர்னி பழத்தை தொலியெல்லாம் நல்லா சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் தேவையான சீனியும் காலையிலே கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அப்புறம் காய்ச்சி பாலையும் உள்ளே ஊற்றி நல்லா அரைச்சானா. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி அரையலை, கொஞ்சம் குறப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. நானும் அதை வந்து குடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஆதோ பிள்ளைக்கு ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றி கொடுத்தாச்சு. அவனும் குடிச்சு பார்த்துட்டு அம்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஜூஸ் வயிற்றுக்குள்ளே போனோடனே ஒரு வைப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா நான் கொட்டடிக்கிறேன் நீங்கள் டான்ஸ் ஆடுங்க சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் நிகழ்ச்சி நிரல் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் மதியம் நாங்கள் திருக்கமீன் கருவாட்டு குழம்பு கொஞ்சம் கோஸ் கூட்டும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.